Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நாய் கடித்து இறந்த மானை சாப்பிட எடுத்துச் சென்ற நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தீத்தான்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் ஆடுகளை மேய்க்க வனப்பகுதிக்கு சென்றபோது நாய் கடித்து இறந்த மானை வீட்டிற்கு கொண்டு வந்து சமைத்துக் கொண்டிருந்தார். இதுகுறித்து கிடைத்த தகவலின் பேரில் வந்த வனத்துறை அலுவலர் அவரை பிடித்து அபராதமாக 25,000 ரூபாய் விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மேலரத வீதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிரத்தம்மன் கோயில் வளாகத்தில் கழிவுநீர் செல்வதால் பக்தர்கள் வேதனையடைந்தனர். கோயில் பிரகாரத்திற்குள்ளும் பரிவார தெய்வங்களை சுற்றிலும் சாக்கடை நீர் செல்வதால் சுகாதாரமற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பக்தர்கள் பலமுறை வார்டு கவுன்சிலரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விடியா ஸ்டாலின் அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கே இந்த நிலையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் அருகே கீழப்பாவூர் அம்மன் கோயிலில் நடந்த திருட்டு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இரவு நேரத்தில் கோயிலின் பூட்டை உடைத்து அத்துமீறி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் உண்டியல், சிசிடிவி கேமராவை உடைத்ததுடன் பூஜை பொருட்களையும் திருடிச் சென்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து உள்ளதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை ஆர்கே நகர் கிழக்கு பகுதி அதிமுக சார்பில் தேர்தல் பணிகளை எதிர்கொள்வதற்கான பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ், காஞ்சிபுரம் மாவட்ட மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் சார்லஸ் குமார், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் உள்ளிட்டோர் ஆலோசனைகளை வழங்கினர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான நுழைவாயில் இடிக்கப்பட்ட போது துவாரபாலகர் சிலை சேதமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவிதாங்கூர் சமஸ்தானம் மூலம் கட்டப்பட்ட ஆர்ச்சி சேதமடைந்ததால் அதனை அகற்றி புதிதாக கட்ட முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் புதிதாக ஆர்ச்சி கட்டுவதற்கு பதிலாக துவாரபாலகர் சிலைகளுடன் பழமை மாறாமல் ஆர்ச்சை புதுப்பிக்க வேண்டும் என அதிமுக கோரிக்கை வைத்திருந்தது. தொடர்ந்து ஆகம விதிகளின்படி பூஜைகள் செய்யப்பட்டு ஆர்ச்சி இடிக்கப்பட்டது. இதனை அதிமுக MLA கிருஷ்ணமுரளி பார்வையிட்டார்.